வார்த்தையானவரை அங்க போய் பார்க்கலாம், அவர் மேல சாய்ந்து கொள்ளலாம். ஆமென். சபையே சார்ந்திருங்கள். நீங்கள் தோற்க கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். உன் பக்கத்தில் 1000 உன் வலதுபுறத்தில் 10,000 விழுந்தாலும் அது உன்னை அணுகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் நான் அவரை விடுவிப்பேன். அவரின் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவரை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு விடுத்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொன்ன என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபையை வாழ்த்துகிறேன். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் சார்ந்திருக்க கிருபை செய்வாராக. நித்திய கன்மாலையே, அசையாத பர்வதமே, கண்களை மூடி செபிக்கலாம். அரணான சலம கதரலரா, நித்திய கன்மலையே, நித்திய glory glory sheri mama karabalaba shantaralaba karaba ribaladara rimamala hantaraba udarabala hantara shelira hantara. ஆமே. 2 கைகளை விரித்து உயர்த்தி உம்மை என்றோ வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை உம்மை. ஆமே. வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. சொல்லுங்க, உம்மைதான் நம்பி வாழ்கிறேன். உம்மைதான் இயேசையா. இயேசையா. உலகமோ நிலையில்லை, ஆமென். சார்ந்து கொள்ள இடமில்லை உலகமோ. glory நித்திய Jesus. உம்மை என்று நம்பியுள்ளே ஆமென். வெட்கப்பட்டு ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். உங்க வாழ்க்கையில எதை மேற்கொள்ள முடியல, எதை மேற்கொள்ள முடியல, ஆண்டவர் அதை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் நான் உங்களை மட்டும் சார்ந்திருக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே. அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஜீசஸ். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒருவேளை தேவை பெரிய மலை போல உங்க முன்னாடி இருக்கலாம். ஆண்டவரே, பலவீனம், சில போராட்டங்கள், சில நெருக்கங்கள், ஆண்டவரே என் வாழ்க்கையில 20 வருஷமா இதுக்கு பயந்துட்டு இருக்கிறேன். சிலருக்கு பயத்தை மேற்கொள்ள முடியல, சில பலவீனத்தை மேற்கொள்ள முடியல, சில மனிதர்கள் மூலமாய் சத்துரு கொண்டு வருகிற போராட்டத்தை மேற்கொள்ள முடியல. ஆண்டவரே எனக்கு மேற்கொள்ளணும் அப்பா.
அப்பா நான் உங்க முன்னாடி நிக்கிறேன்பா, உங்களை நம்பி நிக்கிறேன்பா, உங்களை சார்ந்து நிக்கிறேன்பா. ஆண்டவரே ஆண்டவரே, நான் எவ்விதத்தில் மனிதனை சார்ந்து போயிடக்கூடாது, என் சுயத்தை நான் சார்ந்திடக்கூடாது. ஆண்டவரே நான் உங்களை நம்பி நிக்கிறேன். ஆண்டவரே அப்பா மேற்கொள்ள கிருபை தாரும், மேற்கொள்ள கிருபை தாரும். யூதா புத்திரரோ கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள், மேற்கொண்டார்கள், மேற்கொண்டார்கள். உம்மை சார்ந்து நிற்க கிருபை தாரும். எதை எதை மேற்கொள்ளணுமோ என் வாழ்க்கையில ஆண்டவரே, எதை எதை மேற்கொள்ளணுமோ, நீர் நியமித்த கானானை அடைய நான் எதை எதை மேற்கொள்ளணுமோ, நீர் ஏற்படுத்தின சுதந்திரத்தை அடைய நான் எதை எதை மேற்கொள்ள வேண்டுமோ அதனை மேற்கொள்ள எனக்கு கிருபை தருவீராக. நான் எல்லாத்துக்கும் உங்களை பார்க்கணும்பா, நான் எல்லாவற்றுக்கும் உங்களை பார்க்கணும்பா. ஆண்டவரே நான் மனிதனுக்கு முன்பாய் அல்ல, உமக்கு முன்பாய் என்னை தாழ்த்துகிறேன், உமக்கு முன்பாய் உம்மிடத்தில் கெஞ்சுகிறேன். கிருபை தாரும், கிருபை தாரும். ஆமே உங்களை நான் சார்ந்து நிக்க, உங்களை நான் சார்ந்து நிக்க. அப்பா இருதயத்துல சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும்ல அப்பா, நீங்க இல்லைன்னா எனக்குன்னு யாரும் கிடையாது. அவன் யாக்கோபு மாதிரி சிலர் இங்க இருக்கிறீங்க, எல்லா உறவுகளையும் பார்த்தாச்சு ஆண்டவரே, எல்லா உறவுகளையும் பார்த்தாச்சு. என் வாழ்க்கையில நான் எல்லா உறவுகளையும் பார்த்தாச்சு. ஆனா நான் தனிமையா இருந்தா என் பக்கத்துல வந்து இருக்கிற ஒரே உறவு உன்னத உறவு மட்டும்தான். நான் எல்லா உறவுகளையும் பார்த்தாச்சு ஆண்டவர். கெஞ்சுறேன்பா, நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். ஆமென். நீர் கொடுக்க. இந்த நேரத்தில் ஒரே ஒரு காரியத்துக்கு செபிக்க விரும்புறேன். உங்க வாழ்க்கையில சந்திக்கப்படாத ஒரு பெரிய தேவை இருக்குமானா இப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நீர் கொடுக்க ரெண்டு கைகள் அப்படிப்பட்டவங்க மட்டும் அப்படி விரித்து உயர்த்தி மோசையை போல நீர் கொடுக்க. ஆண்டவரே நான் எப்படி நிக்கிறேன் பாருங்க, போங்க முன்னாடி. நான் எப்படி நிக்கிறேன் பாருங்க ஆண்டவரே. நீர் கொடுக்க, நீர் கொடுக்க, நீர் கொடுக்க நான் வாங்கிக் கொள்வேன். எனக்கு வேண்டியது உங்க கைக்குள்ள இருக்கு. நீர் உடைய கையை திறக்க நான் திருப்தியாவேன். நீர் கொடுக்க நான் வாங்கிக் கொள்வேன். நீர் உடைய கையை அப்படியே கையை உயர்த்தி வைத்து ஒரு வார்த்தை கூட சொல்லுங்க. இப்படி நான் உங்க முன்னாடி தான் நிக்கணும், இனி இப்படி நான் உங்க முன்னாடி மட்டும்தான் நிக்கணும். என் வாழ்க்கையில யாருக்கு முன்னாடி இப்படி நான் நிக்கிற நிலைமை என் வாழ்க்கையில வராதபடிக்கு மேற்கொள்ள கிருபை தாரும், மேற்கொள்ள கிருபை தாரும், மேற்கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பலப்படுத்து, சாட்சியாய் நிறுத்து. நீங்க சொன்னீங்களே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியத்தை அறிவிப்பேன். அப்படியே உடைய பிள்ளைகளுக்கு செய்து கர்த்தர் ஆசீர்வதித்து, யூதா புத்திரரோ கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள் என்ற வார்த்தையின்படி எந்தெந்த காரியங்களை மேற்கொள்ள வேண்டுமோ அவைகளை மேற்கொள்ள பலப்படுத்தும். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், சமாதானத்தோடு அனுப்பும், சாட்சியாய் கொண்டு வாரும். மகிமை கனம் துதி ஸ்தோத்திரம் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை